ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் முத்து. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் லாங் வீடியோ இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் லெஸ்ஸி. அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் லெஸ்ஸி இது. நம்ம எந்த ஒரு ஆடட் சுகரோ இல்லைன்னா வேறு எந்த சுகருமோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. அத்திப்பழம் இருக்குது, அத்திப்பழம் மட்டும்தான். சுகருக்கு இனிப்புக்கு அத்திப்பழம் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி அத்திப்பழத்தை நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த கப்பில் பாதாம் பிசின் இருக்குது. அதை ஒரு தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது சப்ஸா சீட்ஸு, சியா சீட்ஸ் கிடையாது, சப்ஸா சீட்ஸு. இந்த பழம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம். அது நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு, 24 hours ஒரு ஓவர் நைட் அது ஊறியாச்சு. இது மார்னிங் ஒரு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஆப்பிள். இதுவே 2 பேருக்கான லெஸ்ஸி ரெடி பண்ணுறதுக்கான இதில் இருக்கும். மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு இல்லை நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பழத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு அரை ஆப்பிள், அரை மாதுளை, ஒரு 4-5 திராட்சை, ஒரு 4 வாழைப்பழம் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லையா, அந்த பாதாம் பிசின் காலையில் இந்த மாதிரி நல்லா அது ஊறி இருக்கும். இந்த பாதாம் பிசின் உடம்பு சூட்டை குறைக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த சியா சீட்ஸும் உடம்போட சூட்டை குறைக்கும். சப்ஸா சீட்ஸ், சியா சீட்ஸ் இல்லை, ஜப்ஸா சீட்ஸு. அதுவும் நைட்டே ஊற வச்சதுனால நல்லா ஊறி இருக்குது. அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். அதனால் நான் 2 கப்புக்கு தேவையான அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். அத்திப்பழமும் நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த அத்திப்பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்கும் போது இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அந்த தண்ணி ஏன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, நைட்டு ஃபுல்லாக ஊறுறதுனால இந்த பழத்தோட சுகரும் அதோட சத்தும் அந்த தண்ணியில் தான் இருக்கும். ப்ளஸ் பால் பேக்கெட் பால் கிடையாது, பசும்பால். உங்களுக்கு பேக்கெட் பால் கிடைச்சா உங்களோட விஷயம் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளோட தொலியை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். கிரேப்ஸை 2 கீறி வச்சுருக்கேன். மாதுளை பழத்தில் இருக்கிற அந்த தொலியெல்லாம் எடுத்துகிட்டு மாதுளையை நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி வாழைப்பழம் நாட்டு பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மிச்சப்படி கற்பூரவள்ளி, தொழுவன், கோழிக்கூடு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழம் கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நாட்டு வாழைப்பழத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த பழம் எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சது அப்படிங்கிறதுனால எனக்கு இது கோழிக்கூடு பழம் இருந்தது. நான் அந்த கோழிக்கூடு பழம் தான் எடுத்திருக்கேன். பழம் ரொம்ப கனிஞ்சிடவும் கூடாது, பழுத்திருக்கணும், பட் ஆனால் கனிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பழம் இருக்கணும். நீங்கள் இந்த லெஸ்ஸியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஃப்ரூட் மிக்ஸை நீங்கள் உடனே அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காலையில் மார்னிங் டிஃபனுக்கு தான் இதை எடுத்துருந்தோம் நாங்கள். உங்களால் எவ்வளவு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இந்த மிக்சராக நம்ம குடிக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதுக்கு ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் கீழே பேஸில் நம்ம நேற்றே ஊற வச்சுருந்தோம் இல்லையா அத்திப்பழம், அதை அரைச்ச பேஸ்ட்டை கீழே ஊற்றுறேன் நான். நம்ம அதில் இருந்தது அளவு நம்ம எவ்வளோ சுகர் தேவையோ அதை தான் நேற்று நைட் நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ அரைச்சி அதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டுக்கு அப்புறமா அது கூடயே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா சியா சீட், சப்ஜா சீட்ஸு, அப்புறமா பாதாம் பிசினு, அந்த 2ஐயும் இது கூட நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே அளவாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2மே இதில் சேர்த்துட்டேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சு இந்த பழங்கள் எல்லாமே 2 பேருக்கான அளவு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பழம் தேவையோ அதை போட்டுக்கலாம். நான் இது 2 பேருக்குமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே போட்டுடுறேன். பனானா ஒரு ஆளுக்கு 2 பனானா, அரை ஆப்பிள் தான் 2 பேருக்குமே ஷேர் பண்ணியிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பழம் ஜாஸ்தி பிடிக்கும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த குவான்டிட்டி தான் நமக்கு அந்த லெஸ்ஸியோட டேஸ்ட் அப்படியே மாறாமல் இருக்கும், ஃப்ரூட் மிக்ஸோட டேஸ்ட் அப்படியே மாறாமல் இருக்கும். இதில் நான் 1 டம்ளருக்கு 2 வாழைப்பழம் போட்டிருக்கேன். நம்ம உரித்து வச்சுருந்த மாதுளையில் பாதி ப்ளஸ் நறுக்கி வச்ச ஆப்பிளில் கொஞ்சோண்டு போட்டுட்டு, 2 திராட்சை பழத்தில் ஒரு 2, 2 திராட்சை பழத்தில் ஒரு 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 2 திரா
அரைச்சது போக மீதி இருந்த அந்த ஊற வச்ச பழத்தோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிக்கிறேன் நான். இப்போது நீங்கள் ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு நம்ம ஹோட்டலில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிற ஃபலூடா மாதிரி இருக்கும். இது நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபலூடாவாக கூட இதை நம்ம சாப்பிடலாம். எந்த ஐஸ்கிரீமோ எந்த ஃப்ளேவர்ஸோ சேர்க்காம இப்போ வந்து நான் பால் ஊற்றியிருக்கேன் இதில். இது வந்து எனக்கு ஒரு 600 ml கப்பு. அதுக்கு வந்து நான் மெஷர் பண்ணி இவ்வளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதில் 100 பால் ஊற்றியிருக்கேன். கட் பண்ணி வச்ச கிரேப்ஸை மேலே டெக்கரேஷனுக்கு வச்சாச்சு. இதே மாதிரி ஃபலூடான்னு அடம் பிடிக்கிறவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். திரும்ப ஒருக்க அவங்க ஃபலூடா கேட்க மாட்டாங்க. ஃபலூடாவில் ஐஸ்கிரீம் தென் அவங்க ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறது அது எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸில் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். தேங்க்யூ மக்களே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நாங்கள் போட போகிறோம். மறக்காமல் நம்ம முத்துஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.